சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வேணுமா, ஐஸ்கிரீம் வாங்க போகிறோங்களே. பாருங்க, திரும்பி பாரு. ஓகே பஸ். அக்கா கடைக்கு வந்துருக்கிறோம். காலையில் தோசை சாப்பிட்டு நான் அவங்க சொன்னேன். உடனே அக்கா இருப்பா நான் ஒரு நல்லா சோடா போட்டு தரேன்னு கொடுத்தாங்க. அப்படியே பீர் மாதிரி பொங்கி ஊற்றுட்டு சோடா குடிக்க போகிறோம். எப்போ வேளாங்கண்ணி வந்தாலும் அக்கா கடை இங்கே தான் இருக்குது. நம்ம கடை கடையிலேருந்து கொஞ்சம் முன்னால் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் யார் இருந்தாலும் வந்து அக்கா கடையில் ஜூஸ் பார்த்தீங்களா. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதுங்க ஒழுகுதுங்க, ஐஸ் ஒழுகுதுங்க. இங்கே பாருங்க, வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நாங்களும் மெல்ட் ஆகிறோம். இருங்க கொஞ்சம், ஐஸ் மெல்ட் ஆகிக்குது. சாப்பிட்டுருக்குறோம். நான் நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஃபேமிலி எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்குறோம். பார்த்தீங்களா, அம்மாவுடைய சிலை தான் இது பாருங்கள். அதாவது வந்துட்டு நம்ம ஜீசஸோடைய பெரிய சிலை பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களுக்கு முன்னாலேயே என்ட்ரன்ஸில் அம்மாவுடைய சிலை இருக்கும். அம்மாவை விசிட் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போய் அப்பாவை பார்க்க முடியும். அதாவது அம்மாவை பார்த்த அப்புறம் தான் பிள்ளைய பார்க்க முடியும். வெல்கம் டு ஆவே மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வேளாங்கண்ணியில் இருக்கிற இப்போ பழைய கோயிலை பற்றி அங்கே பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, இது வந்துட்டு எந்தெந்த டைமில் எப்பப்போ பூசை, எந்தெந்த டைமில் எப்பப்போ ப்ரேயர் ஆகுது, முதல் சனிக்கிழமை என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ் திருப்பலி எப்போ, இங்கிலீஷ் திருப்பலி எப்போன்னு சொல்லிட்டு இது ஒரு போர்டிங் வச்சுருக்காங்க பழைய கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸில். வாங்க இப்போ நம்ம பழைய கோயிலுக்கு போய் பார்க்கலாம். நடந்தால் போயின்னுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பழைய கோயில் புது கோயிலேருந்து பழைய கோயிலுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் எங்கள் ஒய்ஃபு பசங்க 2 பேரும் முன்னால் போயிட்டாங்க. நாங்கள் பின்னால் நடந்து போயின்னுக்குறோம். லாஸ்ட் கொண்டு வந்துன்னு இருக்கிறா கூட வெயில் ஃபுல்லு. காலையிலே வந்து வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன்.